எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம தோட்டத்துல அறுவடை வீடியோ தான் பார்க்க போறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி புதுசா 3 வெரைட்டி வந்திருக்கு. அதையும் சேர்த்து பறிக்க போறோம். அதுலயும் ஒரு 2 வெரைட்டி பார்த்தீங்கன்னா நாங்களே பார்த்ததில்ல. அப்படி ஒரு வித்தியாசமான 2 வந்திருக்கு நம்ம தோட்டத்துல. அதையும் பார்க்கலாம். அது போக நிறைய காய் நம்ம எப்பவும் அறுவடை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி நிறைய காய் எல்லாமே இருக்கு. மெயினாக நம்ம இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ண கீரையும் வந்து இன்னைக்கு பறிக்க போகிறோம். முதல்ல பொறிச்சிட்டோம்னா இது வந்து வாடி வதங்கி போயிடும், வாடி போயிடும். ஆமாம், காயெல்லாம் பொறிச்சிட்டு புது வெரைட்டி எல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வந்து இதை அறுவடை பண்ணலாம். பொறிச்சோடனே சமைக்கலாம், நல்லா இருக்கு. ஆமாம், முதல்ல வந்து நம்ம மேரக்காய் வந்து பொறிச்சிக்கலாங்க. இங்கே வருங்க, கட் பண்ணி விட்டா இந்த காயை வந்து இதுக்கு மேலே இது வளராது போலங்க. இதை கட் பண்ணி விட்டோம்னா தான் இனி அடுத்தடுத்த பிஞ்சு வைக்கும். ஏன்னா இது இருக்கங்காட்டி பிஞ்சே அடுத்த காணும். செடி நல்லா செடியாக இருக்குது, ஆனால் பிஞ்சு வைக்கல. அதனால இந்த காயை கட் பண்ணிட்டு எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து பிஞ்சு சூப்பராக வைக்கும். உனக்கும் இருக்குது பாருங்க, அழகா இருக்குல்ல. நாம இந்த காய் இப்பதான் நான் ஃபர்ஸ்டே பொறிக்கிறோம். இது வரைக்கும் மேரக்காயில வருமா நினைச்சேன். எத்தாசோடு இனி அடுத்தடுத்து வைக்கும். அதுலயும் செடி போட்டு இதுலயும் வந்து ஏத்தி விட்டுருக்கு, அதனால அதுலயும் வைக்கும். அடுத்து வந்து நம்ம பீக்கங்காய், நம்ம ஃபேவரட் பீக்கங்காயை பொறிச்சுக்கணும். அங்க இருக்கு, அங்க ஒரு காய் இருக்கு. இதுல ஒரு சம்பவம் என் ரூட்டுக்காரு பண்ணாரு. அந்த பக்கம் குடல் கீரை எல்லாம் போடலான்னு பாத்தி பிடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு பீக்கங்காய் கொடியே போட்டு தள்ளிட்டாரு. அது அங்க எப்படி காஞ்சு போய் இருக்குதுன்னு. அது வெட்டையில எப்படி தவுந்து போய். ஆமா, அங்க ஒரு காய் இருக்குது. அது எப்படி 8 வயசு நமக்கு. அது 8ங்க பொறிச்சுக்கலாம் விடுங்க. அவ்வளவுதான். பாருங்க, இந்த பந்தல்ல ஏத்தின பீக்கங்காயில ஒரு 3 காய் நமக்கு கிடைச்சிருக்குது. அந்த ஒரு கொடியும் இருந்தா இந்த 2 காய் வந்திருக்கும். ஆனா வந்து போட்டு தள்ளிட்டாரு. அது போக பாத்தீங்கன்னா இங்க ஒரு பிஞ்சு இருக்குங்க. ஆனா அது ரொம்ப குட்டி பிஞ்சு. அது இன்னும் கொஞ்சம் பெருசா விட்டேன். ஏன்னா இன்னும் 2-3 பிஞ்சு வச்சிருக்கு மேல. அதோட சேர்த்து ஒட்டுக்கா பொறிச்சுக்கலாம். மேல வெண்டைக்காய் இருக்குது, அதை பொறிச்சுல. அடுத்து மரவண்டை பொறிச்சுக்கலாம். அதை பொறிச்சுல நிட்டா முட்டி மேல வச்சிருக்குது. ஆனா வந்து நம்ம ஹைட்டுக்கு ஒரு செடியில வச்சிருக்குது. வாங்க, எனக்கு எங்க வீட்லயே வந்து இங்க வரது மட்டும் கொஞ்சம் பயமா இருக்குதுங்க. இவரு வேற கால் வைக்கிற இடத்துல கண்ணி இருக்க மாதிரியே பேசுவாரு. எல்லா பக்கம் செடி போட்டா எங்க காலை வைக்கிறது. பாருங்க, 2.5 ஹைட்டுக்கு ஒரு மரத்துல எவ்வளவு காய் வச்சிருக்குது பாருங்க. இதுவும் போய் மரவண்டை தாங்க. இது இது அடுத்து வந்து பனைமரத்து ரேஞ்சுக்கு போயிட மாட்டேங்குது. இது வந்து என்ற வீட்டுக்கார ஹைட்டு, இது நம்மளுது. இது பாப்பாங்களா 3 ஹைட்டு கலந்து வந்திருக்கு. அவங்க சௌரியத்தை பொறுத்துக்கலாம். இதுல இந்த மரவண்டையில அழகே பாத்தீங்கன்னா இந்த ஒரு லைனுக்கும் ஒரு காய் வச்சு ஒரு கனவு கொண்டு ஏணிப்படியாட்டு அப்படியே அழகா வச்சிருக்குங்க. பாருங்க, ஒரு இலைக்கு ஒரு காய் காய்க்குது. பூவாட்ட விட்டு அது ஒரு காயும் பாருங்க எத்தாச்சோடு. 4 காய் இருந்தா போதும், அரைச்சு குழம்பு வச்சுக்கலாம். இன்னொன்று இருக்குது பாரு. இதுல வந்து ஒரு குழம்பு பண்ண முடியாதாங்க. பண்ணிக்கல, அரிஞ்சு அரைச்சு குழம்பு வச்சா அருமையா இருக்கு. ஒரு புளி குழம்பு ஆயிரும். இங்கே பாருங்க, இந்த இதை வந்து மேலே அப்படியே வந்து கட் பண்ணியே கொடுத்துட்டாரு. ஏன்னா அப்பதான் பாத்தீங்கன்னா கீழெல்லாம் காய் வைக்கும். இன்னும் மேலே ஆமா, ஏன்னா இங்க பாருங்க இடத்துல எல்லாமே இலை விட்டுருக்கா. இங்க எல்லாம் இனி பிஞ்சு விட்டுட்டா அப்படியே வானத்தை போய் தொட்டுரு மாட்டோம். மேலேயே தான் வைக்கும். அப்புறம் கீழே நம்ம எல்லாம் பொறிக்க முடியாது. அதனால வந்து கட் பண்ணியாச்சு. இதுல பாருங்க, இங்க பாருங்க எத்தனை காய் கொத்து கொத்தா அப்படியே சுத்திரம் பாருங்க. எத்தனை காய் இருக்கும் பாருங்க. ஆமா, இங்க பாருங்க எப்படி வந்து கணுவா காய்ச்சிருக்குதுன்னு பாருங்க. அழகா அப்படியே வந்து பூங்கொத்திலே காய் கொத்துது. இங்க பாருங்க, இது ஈஸியா இருக்குது. இப்படி காய் காய் பார்க்க குண்டு குண்டு அரிஞ்சா உண்டுனா இருக்கு. ஆமா, வெண்டைக்காயே ஒரு 1/2 கிலோ வந்துரும் மாட்டேங்குது. 1/2 கிலோ வரும். காய் கனமா இருக்குது, நல்லது. 4 காய் இருந்தாலும் உண்டுனா வரும். ஆமா,
இனி வெயிலெல்லாம் வந்துருச்சு, வத்தல்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஆமா, நல்லா அரிஞ்சு அப்படியே பழைய சோத்துக்கு மறுக்குன்னு போட்டு. ஆமா. அடுத்து வந்து இங்க இல்லாத புது வெரைட்டி ஒன்று போட்டிருக்கோங்க, வாங்க. அது வந்து நிழல்ல தான் வரும், அதனால தான் இந்த இடத்த ரெடி பண்ணி இங்கே போட்டிருக்கோம். குடல் கீரை தாங்க, சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் முன்னெல்லாம் அடிக்கடி போட்டு சாப்பிட்ருக்கோம், அப்புறம் இடையில கொஞ்சம் போடாமல் விட்டுட்டோம். இந்த கட்டாப்பு சரி நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலான்னு இந்த இடத்த பாருங்க, பாத்தி அழகழகாக பாத்தி பிடிச்சி, அந்த பாத்தி மேட்டு பாத்தி மாதிரி பிடிச்சி மேட்டு பாத்தியில் வந்து போட்டு நல்லா முளைச்சிக்கு செல்லல, எல்லாமே முளைச்சிக்கிச்சு சூப்பராக. ஏறங்க ஏறங்க, இந்த லைன் பூரா பாருங்க, இதான் இப்படி வாலாட்டம் தான் இருக்கும் குடல் கீரை. இதோட தண்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு குடல் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரியே ஓட்டையாக இருக்கும், அதனால தான் இதை வந்து குடல் கீரைன்னே சொல்லுவாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், வணக்கணும்னா அப்படியே இந்த ஈரெல்லாம் ஏதோ வணக்கி சாப்பிடுவோமே, ஆமா, அது மாதிரியே இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக. அதனால நிறையா போட்டுட்டோம். அது போக அந்த ஓரத்தில் பாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை, ஏன்னா அங்கே அந்த கீரையிலே பாலக்கீரை போட்டோம், ஆனால் அது வந்து வரவே இல்லைங்களே, அந்த பக்கம் வரல இல்லைங்களா, அதனால தான் அந்த பக்கம் வெள்ளைத்தண்டு போட்டோம். இங்கே வந்து இப்போ நாங்கள் மறுபடியும் பாலக்கீரை போட்டுட்டோம். இந்த ஓரத்துலையும் ஏதோ ஒரு பக்கம் வரட்டும்னே, ஏன்னா பாலக்கீரை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பாலக்கீரை எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு. இந்த பாத்தியில் பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை போட்டாங்க, அது வந்து கொஞ்சம் நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஒன்றுமே வந்து முளைக்கவே இல்லை. இப்போ மறுக்கா இந்த இடத்துல வேற ஏதாவது போடணும், இல்லை பாலக்கீரையே வாங்கிட்டு வந்து கூட பாலக்கீரைங்கிற பருப்பு கீரையே கூட விதை வாங்கிட்டு வந்து போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே வேறங்க, இந்த சோளத்துக்குனே ஒரு கதை இருக்குது. நாங்களே அங்கே வந்து அந்த சிவப்பு சோளம் மஞ்சள் சோளம்லாம் நாத்துட்டு எடுத்து மணிக்கணக்காக நானே எங்கள் அத்தையும் வந்து ஒவ்வொரு பக்கமாக நட்டோம். அது வந்து திணறி ஒரு 10 நட்டத்தில் 2 3 தான் வந்துச்சு. இங்கே சும்மா தூக்கி போட்டோம். இங்கே பாருங்க எப்படி அப்படியே மாட்டு தீனி பயிராட்டம் வந்துருக்குது பாருங்க, முளைப்பரியாட்டம். ஆமா, நம்ம எதுவும் செய்யலைன்னா தான் வர மாட்டேங்குது. நல்லா அங்கே மெனக்கட்டா அங்கே 4 3 தான் வந்துருக்குது. சரி, எங்கேயோ ஒரு பக்கம் வந்துச்சுன்னா நமக்கு தான் அது நல்லா வளரட்டும். இங்கே அம்மா இதுவே அங்கங்க மண்டையில ஒரு ஊசி போட்டுட்டு இருக்குது. இங்க பாருங்க, என் தலைக்கிட்டே இங்க பாருங்க, அப்படியே லோலாக்கா எத்தனை தொங்குது பாருங்க, மேல இருக்குது ஒரு அங்க அங்க எத்தனை பிஞ்சுட்டு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க 2 மேல பூரா பிஞ்சு இருக்கு. அது அங்க பாருங்க, இங்க தெரியுதா ரைஸ், அப்படியே இங்க பாருங்க மேல ஒரு குட்டை இருக்கு பிஞ்சு. எங்கிட்ட அந்த நேரம் 3 காய் ஒரே இடத்துல இருக்குது, மேல நிறைய எலுமிச்சங்காய் நல்லா பார்த்தா பெக்கி. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நர்சரியில் ஒட்டு ரகம் வாங்கிட்டு வந்து வச்சோடனே 1 வருஷத்துலேயே காய் வந்துடும், அது சின்னூண்டு செடியிலே காய் வந்துடும், அதுக்கே சந்தோஷப்படுவாங்க. ஆனால் நாங்கள் எங்களோட வீடியோ முதல்லேருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், நாங்கள் விதை போட்டு விதையிலேருந்து வந்த செடி, இதுக்கு காத்திருந்திருப்போம். நாங்கள் ஒரு 3 வருஷம் பக்கம் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், எப்படா வருன்னு. ஆனால் போன கட்டா பொறிச்சோம் நிறைய, இதே மாதிரி கொயன்னு நிறைய காய் வச்சுருந்தது. நான் ஒரு கூடை நிறைய பொறிச்சோம், காமிச்சிருப்போம் வீடியோவில். அதே மாதிரி பாருங்கள், இந்த வருஷமும் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு பாருங்க. வெயிட் பண்ணி கிடைக்கிறதோ அந்த நாட்டு ரகத்துல பறிக்கிறதும் ஒரு தனி சந்தோஷம் தான். அதுவும் அழகா கொத்தா வச்சிருக்கு பாருங்க. இன்னொரு வாரத்துல பழம் சூப்பரா ஆயிரும். ஆமா, நல்லா மஞ்சளேன்னு இருக்கும். ஜூஸ் ஓடு வெயிலுக்கு நல்லா முறையா 2 போட்டு போன கட்டம் அவ்வளோ பொரிச்சோம், ஒரு கூடு நிறைய வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பொரிச்சு மறுபடியும் பூ வைக்குது ரைஸ், மறுபடியும் வச்சிரும். எல்லாமே பூ வச்சிருக்கு. ஆமா, அது எல்லாமே விதை போட்டு வளர்த்துனது தான் பாருங்க. இந்த மரம் தான் அது விதை போட்டு வளர்த்துன மரம். அதுவும் பாத்தீங்கன்னா இந்த மரத்துலயே பாதியிலே ஒரு எந்த ஊர்ல இருந்து வந்துச்சுன்னே தெரியல, ஒரு வண்டு, வித்தியாசமான ஒரு வண்டு உள்ள போய் எல்லாம் பண்ணாத வேலையெல்லாம் பண்ணீங்க வேறுங்க. நாங்க அப்பப்ப இறக்கி விட்டு மேல எல்லாம் பாத்தீங்கன்னா இறக்கி விட்டுருப்போம், அதெல்லாம் அந்த வண்டு பண்ண வேலைதான். போச்சு மரமே சொடு வளர்த்தி வீணா போச்சுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தோம். ஆனா இப்ப பாருங்க அழகா பூ வச்சு பிஞ்சு அழகா தொங்குது பாருங்க, குட்டி குட்டியா ஒரு 7-8 பிஞ்சு வச்சிருக்கு ஒரே. ஆமா, இதுல வந்து வச்சிருக்கு. அது போக மேல மரத்துல அங்கங்க வந்து பூ வச்சிருக்கு நிறைய. இதான் ஃபர்ஸ்ட் பிஞ்சு. இதுதான் ஃபர்ஸ்ட். அது போக அங்கங்க பூ நிறைய. அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா ஐஸ் நிறைய பிடிக்கும். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி இருக்குது. ஆனா மாமரத்தை பத்தியும் ரொம்ப கவலையா இருந்தது, ஏன்னா எல்லாரோட இந்த சீசன் மே மாசம் பக்கம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா எல்லா மரத்துலயும் பூ அப்படி பூத்து குழுங்க. எங்களுதுல ஒண்ணுமே இருக்காது. பரவாயில்ல, இந்த வருஷம் வந்து நமக்கு நம்ம நினைச்ச மாதிரியே பிஞ்சு விட்டுருச்சு. அது 1 2 ஆனா வச்சிருச்சு, ரொம்ப சந்தோஷம். பெலாக்காய் பிஞ்சு, பெலாக்காய் தாங்க, என்ன கதைன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனா பிஞ்சு தோசை என்னமோ நல்லா இருக்கு. பிஞ்சு வைக்குது, இவ்வளவுதான் எண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு பிஞ்சு வைக்குது. ஆனா எல்லாம் கருகி கொட்டு போயிடுது.
எல்லாம் ஆண் பிஞ்சா வைக்குது போல, அதனாலதான் கருகி பாலினேஷன் ஆகாம கருகி கொட்டி போயிருது. பெண் பிஞ்சா வைக்கல, வச்சிருந்தா இந்நேரம் காய் இவ்வளவு தூரம் வந்திருக்கு. பெண் எல்லாம் வைக்கிறது பூரா ஆண் பிஞ்சு போல. அப்புறம் போன கட்டா போட்ட 2-3 வீடியோல கருவேப்பிலை மரம் இங்க இருந்தது அழகா, எங்க அது காண வெட்டிட்டீங்களான்னு கேட்டிருந்தீங்க. வெட்டெல்லாம் இல்லைங்க, கவ்வாத்து பண்ணி விட்டுருக்கோம். ஏன்னா வந்து ரொம்ப நோய் வந்து இலையெல்லாம் கருகருன்னு ஒரு மாதிரி நல்லா இருக்கும் எங்க கருவேப்பிலை, அது கருகருன்னு ஆகி ஒரு மாதிரி பனிக்கு அப்படித்தான் ஈசாவு, அப்புறம் அதனால நாங்க வந்து அங்கங்க கவ்வாத்து பண்ணங்காட்டி இப்ப பாருங்க கொழுன்னு அழகா எப்படி வந்திருக்கு பாருங்க. கவ்வாத்து பண்ணதுக்கு அப்புறம் இங்க வருங்க இலைய மேல பூரா பாருங்க. இப்பதான் எல்லாம் கவ்வாத்து பண்ணதுல இப்பதான் வந்து கொழுந்து விட்டுருக்குது. இந்த இலை நல்லா துமிஞ்சு வரையில நல்லா இது எல்லாமே அழகா பெரிய பெரிய இலையா வரும். நாங்க அப்புறம் பொரிச்சுக்குவோம். அப்பவும் நாங்க அந்த கருகருன்னு இருக்கும்போது விடல, எல்லாத்துக்கும் இதுலதான் பொரிச்சு போயிட்டு இருந்தோம். இனி நல்ல இலையாவே வரும், இந்த மாதிரி பெரிய பெரிய இலையா வரும். அடுத்து வந்து நம்ம தோட்டத்துல புதுசா 2-3 வெரைட்டி இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதுல வெரைட்டி வந்து பார்க்கல வாங்க. இங்க பாருங்க, இதுதான் அது மடிப்பு கத்திரி. அப்படியே வந்து கோழி முட்டையாட்டு இருக்குது, தக்காளி சைஸ்ல இருக்குது பாரு. மடிப்பா இது வந்து மடிப்பு கத்திரின்னு சொல்லுவாங்கங்க. வெள்ளை கத்திரி, அதுலயே வந்து மடிப்பு. தக்காளி மாதிரியே காய் மடிப்பா இருக்கு. நம்மளோட அந்த டோஃபு தக்காளி இருக்கும் இல்லைங்கிட்ட, மடிப்பு அது மாதிரி அதுலயே வெள்ளையாட்டு இருக்குது. தக்காளின்னு நினைப்பாங்க, ஆனா இது வந்து கத்திரிங்க, மடிப்பு கத்திரிம்பாங்க. இந்த இங்க வந்து அந்த பழைய கத்திரிக்காய் போட்டிருந்தோம், அதெல்லாம் புடுங்கி விட்டோம். ஆமா, நாங்க சொன்னோம் பாத்தீங்களா, கத்திரிக்காய் இந்த டைம் நல்லாவே வரலன்னு, அதனால அதெல்லாம் புடுங்கி விட்டுட்டு இந்த ரகத்தை வந்து வச்சுட்டோம். இது பூவே பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் பூவே பாருங்க வெள்ளை கலர்ல தான் வைக்கும். பூவே வெள்ளை, கத்திரி பூ கலர் இல்ல, பூவே வெள்ளையா தான் வைக்கும். மத்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பூ கத்திரி புழு, இந்த கத்திரி இந்த கலர்ல தான் வைக்கும் பாத்தீங்களா. ஆனா இந்த வெள்ளை ரகத்துல பூ வெள்ளையாத்தான் வைக்கும். பூ வெள்ளை, கத்திரிக்காய் வெள்ளை, காய் வெள்ளையாத்தான் இருக்கு. பூவே வெள்ளையா வைக்குது போல. வெள்ளைக்காய் இப்பதான் நான் நாங்களே பார்த்ததே இல்லைங்க. தக்காளி நாம அங்க வச்சது போன கட்டாப்பு அது மாதிரி இருக்கு. தக்காளி எல்லாம் இந்த லைன் பூரா இன்னும் இந்த லைன் பூரா வெள்ளை வெள்ளையே தொங்குச்சுன்னா அழகா இருக்கும். இப்பதாங்க செடி கொஞ்சம் வளர்ந்து வைக்க ஆரம்பிக்கும், காய் வந்துருக்கு. அப்படியே இது ஒண்ணுதான் நமக்காக உங்களுக்கு காட்டுறதுக்காக முளைச்சிருக்கு. அடுத்தது பூசணிக்காய் பொரி ஐஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கு, அதை பார்க்க மாட்டேங்க, டெய்லி பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்குங்கிறீங்களா. இங்க பாருங்க, இது வந்து பாக்கிறதுக்கு சொரக்காயாட்டமே இருக்கும், ஆனா இது ஒரு பூசணிக்காய் எப்படி தொங்குது அழகா. ஆமா, சூப்பரா இருக்குது. இது ஒரு பூசணிக்காய் வெரைட்டிங்க. விதை திருவிழாக்கு போயிருந்தப்ப நாங்க எப்பவுமே விதை வாங்குவோம், ஒவ்வொரு கடையிலயும் போய் நாட்டு விதை வச்சிருக்க இடத்துல. அதுல வந்து அந்த போட்டாலே டிஃப்ரெண்டா இருந்தது, இப்படி குண்டா இது என்ன நீர் பூசணிக்காய் மாதிரி குண்டு சொர மாதிரி இருந்தது, சொரக்கா மாதிரியே பூசணிக்காய் குண்டா இருக்குன்னு போட்டிருந்தாங்க. அதனால வாங்கிட்டு வந்தேன். இங்க பாருங்க, அழகா பார்த்து 2 விட்டுருக்குங்க. ஆனா இதுல இந்த பூசணில உள்ள இருக்கிறது வந்து நல்லா கொஞ்சம் பெருசா இருக்கு, அதை பொரிச்சுக்கலாம். எப்படி இருக்கு காய் நல்லா வளர்ந்துருக்கு தெரியுதாங்க. இந்த புதுசா இங்க குண்டா ஆரம்பிச்சு இப்படி நிக்க வைங்க, குண்டா ஆரம்பிச்சு மேல இப்படி சொரக்காயாட்ட முடிஞ்சு வித்தியாசமா இருக்குது. இதுல 3 பூசணிக்காங்க, இதோட 3 பூசணிக்காய், 3மே அப்படித்தான் இருக்கு. இன்னும் நாங்க நல்லா இருக்குது, நல்லா ஷேப்ல இருக்குது, அதை காட்டுறோம். இது ஒண்ணு வந்து நாங்க அறுவடை பண்ணிட்டோம். இது எப்படி இருக்கு என்னன்னு தெரியல, நாங்களும் முதக்கட்டா பொரிச்சிருக்கோம், செஞ்சு பார்க்கணும். அடுத்தது இங்க பாருங்க, சண்டிக்கீரை பாருங்க, ஒரு காடாட்டவே வளர்ந்து கிடக்கு. இதெல்லாம் வந்து கீரை அறுவடை பண்ணும்போது அப்படியே கையோட இதையும் வந்து அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இங்க பாருங்க, கொடி உருளைக்கிழங்கு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, அங்கங்க ஒரு கிழங்கு புளைக்கு ஊண்டு வந்துருக்குது. இங்க பாருங்க, அதுவும் பெருசா, அதையும் பொரிச்சு கையோட வந்துருச்சு. வெயிலுக்கெல்லாம் அப்படி வருது. அங்க பாருங்க மேல குட்டியா வச்சிருக்கு பாருங்க கொடி உருளைக்கிழங்கு, பிஞ்சு எல்லாம் அதெல்லாம் தொடாரி வந்துரு. இங்க கையோட வந்துருச்சு. அடுத்து இந்த இடம் பாத்தீங்கன்னா பழக்காய் தோட்டங்க. ஏன்னு சொல்ற பாருங்க, இந்த லைன் பூரா பாத்தீங்கன்னா நம்ம டோஃபு தக்காளி அந்த வரியா குண்டா இருக்கும் பாத்தீங்கன்னா, நல்லா பெருசா வரியா வரும் பாத்தீங்களா. இதுக்கு முன்னாடி பொரிச்சிருப்போம் அந்த தக்காளி. இது பூரா நம்மளோட நாட்டு கொடி தக்காளி, கொடியில வந்து தக்காளி வைக்கும் அந்த ரகம் பூரா இது. இதுல நடுவுல வந்து கொத்தவரங்காய், இங்க வந்து அங்கங்க ஒரு கேப்ல அது நல்லா விதை போட்டது எல்லாம் வந்துருச்சு. நடுவுல பூரா கொத்தவரங்காய். இந்த தக்காளிக்கு இடையில பாத்தீங்கன்னா முள்ளங்கி,
இதனாலதான் இது வந்து நாங்க பல வகை தோட்டம் அப்படிங்கிற பல காய் தோட்டம். இதுல வந்து எல்லாம் வந்து காயெல்லாம் தொங்கும் போது எல்லா காயும் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அப்படியே சூப்பரா இருக்கும். நல்லா சூப்பரா வளர்ந்துட்டு இருக்குது எல்லாம். அடுத்து பாருங்க நம்ம வெத்தலை கொடி தாங்க. அழகா வந்து அப்படியே ரயிலாட்டம் வந்துட்டு இருக்குது பாருங்க. வெத்தலையுமே பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் நிறைய இருந்துச்சு, இங்கெல்லாம் புதராட்டம். நாங்களாம் அதெல்லாம் வந்து கீழே எல்லாம் ஒடிச்சு விட்டு கவாத்து பண்ணி விட்டோம். இப்போ நல்லா வந்து வந்துட்டு இருக்கு வெத்தலை ஒவ்வொன்றும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த கண்டங்கத்திரிங்க ஒரு செடி ஓரத்தில் எங்கேயும் முளைச்சிருந்தது. இது அவ்வளோ மருத்துவ குணமுங்க. நாங்களும் சரி அப்படியே விட்டுட்டெல்லாம் விதையாகி போச்சு. அடுத்த வருஷம் வேணா உங்களுக்கு இன்னும் 4 செடி. ஆமா, ஏன்னா இப்படி விதைய விட்டு வச்சு விதைய எடுத்து வச்சு நம்ம மறுபடியும் நிறைய போட்டு 4 செடி இருந்தா செடிக்கு 2 காய் வச்சா கூட ஒரு நாளைக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப கிடைக்காது. அங்கங்க வாய்க்காவர அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனா நம்மளுக்கு வழியெல்லாம் எங்காலும் கூட முளைச்சிருக்கு. ஆனா நான் போட்டோம்னா வராது. தன்னை போல வளர்ந்தங்காட்டி தான் பாருங்க எத்தனை நமக்கு காய் விதைக்கு இருக்கு பாருங்க. துளியுண்டு. ஆனா இங்க பாருங்க மேல முள்ளு பாருங்க. எல்லா இடத்துல கையே வைக்க முடியாது, எல்லா இடத்துலயும் முள்ளு இருக்கும். இங்க பாருங்க. ஆனா பாருங்க பல்பாட்டம், இந்த மஞ்சள் பல்பாட்டம் இருக்குது பாத்தீங்களா, அங்கங்க சீரியல் பல்ப் இருக்குமே அது மாதிரி எங்கேயுமே தொட முடியாது முள்ளு. குலோப் ஜாம் உருண்டையாட்டு இருக்கு. இந்த காய் சமைச்சு சாப்பிடலான்னு யூடியூப்ல எல்லாம் நிறைய போட்டிருக்கிறாங்க. ஆனா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்கிறாங்க. நாங்கள் ஒன்றும் சமைச்சதே இல்லைங்க. அதான் நீங்க சமைச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா யூடியூப்ல போடுங்க, கமெண்ட்ஸ்ல போடுங்க. நாங்களும் சமைச்சு பாக்குறோம். நானும் சமைச்சதே இல்லை, நல்லா இருக்கு. யூடியூப்ல போட்டிருக்கிறாங்க சமைக்கலாம் குழம்பு வைக்கலான்னு. அதை பார்த்து நம்ம பண்ணி வவுத்தலை வந்துருச்சுன்னா என்ன பண்றது? யாராவது சமைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, நாங்களும் பார்த்து சமைக்கிறோம் எப்படி இருக்கு. ஆனா ரொம்ப நல்லதுங்கிறாங்க. எங்களுக்கு இன்னும் முழுசா தெரியல அது என்னன்னு. நாங்க விதைக்காக அதை தொடவே இல்லை, அதை அப்படியே விட்டு வச்சிருக்கோம். சரி எடுத்து விதைய உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனா பொறிச்சிட்டு போறாங்க, ரோட்டு வழியெல்லாம் முளைச்சு கிடக்குதுதான். அடுத்து வந்து சிவப்பு முள்ளங்கி பிடிங்கிக்கலாங்க. இந்த பாத்தி பூரா போட்டிருந்தோம். கிழங்கு இந்த 2 தான் நல்லா கிழங்காயிருக்கு. அந்த பக்கம் ஒரு இது இன்னும் கிழங்கு ஆகல. ஆனா இங்க வருங்க இது நல்லா கிழங்காயிருச்சு. இந்த இதுல நல்லா தெரியுங்க. இங்க வருங்க சிவப்பு முள்ளங்கி முட்டிட்டு இருக்குது பாருங்க வெளியே கிழங்கு. வெள்ளை முள்ளங்கி வர கலர் நல்லா வாசனையே நல்லா இருக்கு. அழகா வந்துருச்சு. பரவாயில்லையே, ஓரளவுக்கு நல்லா வந்துருக்குது. 2 கிழங்கு ஓட போகுது சாம்பார்ல. சூப்பர் மனமா இருக்கு. இன்னொரு கிழங்கு அது வர வெள்ளையா இருந்தா இன்னும் கொஞ்சம் கிழங்கு பெருசாவே வந்து பறிச்சுட்டு நேரம் இழுக்கும். ஆட்டக்கூடாது, ஈரமா இருக்க முடியும். அது கிழங்கு அவ்வளவுதான். இந்த கீரை கூட செய்யலாம்பாங்களா ஐசு? ஆமாங்க, இது கடையிலாம்பாங்க. நம்ம வீடியோ தான் பார்த்துட்டு சொன்னாங்க முள்ளங்கி கீரை வந்து கடைஞ்சு சாப்பிடலாம், வணக்கி சாப்பிடலாம், பருப்புல ஓடலாம். 2 இது போதுங்க. பருப்பு 2 கத்திரிக்காய் முருங்காய் எல்லாம் போட்டுக்கலாம். போதும், இது 2 கிழங்கே போதும். நம்ம மரத்துல இருக்கிற முருங்காய் இதோட 2 ஓட்டை போதும். அது போக இங்கதான் பாத்தீங்கன்னா அந்த சோளக்கருது இதெல்லாம் பயிரை ஊனி வச்சா அங்க பாருங்க அங்கங்க இது பூரா லைனே ஊனுனா பாருங்க 2-3 தான் வந்துருக்குது. அப்புறம் வந்து இங்க பாருங்க குரம்பத்தங்காய் இங்க பாருங்க. இது வந்து அவன்னா நாங்க இந்த பேட் கட்டையை ஏதாவது எடுத்து இதுதான் பாலுன்னு கிரிக்கெட் அந்த மாதிரிலாம் விளையாடிட்டு இருப்போம். இதுவுமே மருத்துவ குணம் இருக்குது. அடுப்புல சுட்டு கீழே வச்சு குதிங்கால் வாதம்னு சொல்லுவாங்க. குதிங்கால் வலி அதை சுட எடுத்து வச்சு காலில் சதக்குன்னு மிதிச்சு அந்த தண்ணி அந்த காய் இந்த வெள்ளரி விதையாட்ட வரல வெளியே உள்ளங்கால் சுவைக்குன்னு வச்சோம்னா அந்த பாத வலி சரியாகுமா? அம்மையா கொண்டாந்து வை. இப்ப ஆமாங்க இந்த பொடுகுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. மருத்துவமெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்க அம்மா தலை கொண்டு வரு நைட்ல ஓட்ட அடுப்புல ஓட்டு சுட்டு புதக்கு ஐயோ அங்க என்ன நேட்டி பார்த்த கூட காலு சுட்டு கால் நாங்க பாருங்க. நாங்க இதை பந்தாட்ட கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்போம். அதுன்னு இங்கேயே ஓடுற மாதிரியே படுத்துருக்குது. என்ன ஒரு சோகம். காலையும் கையையும் பாருங்க கனவுல எங்கேயும் ஓடிட்டு இருக்க மாட்டேங்குது. ஓட்டப்பந்தயம் ஓடுமோ? இவன் அப்போ எந்திரிக்காடா அசைறாடா. இவன் பயப்படவே மாட்டா. அழகு இடியே விழுந்தாலும் அவன் அங்கதான் படுத்திருப்பான். சேவத்தை கடி பிடிச்சிட்டு தூங்குது. அது இப்படியா எங்கேயும் ஓடுற மாதிரியே குள்ள நரியாட்ட இப்படி வச்சுக்கிட்டு. அடுத்து வந்து இதுல ஒரு சுண்டக்காய் மரம் இருந்தது, அதை வந்து வெட்டி எடுத்துருவோம்னு சொன்ன பார்த்தீங்களா. அதை எடுத்துட்டு இந்த இது பூரா பாத்தி பிடிச்சிட்டோங்க. இதுலேயுமே பல வகை காய் போட்டிருக்கோம். இது இந்த லைன் பாருங்க பூரா வெண்டைக்காய். இப்போதான் வந்து நல்லா முளைச்சி வந்துடும். இந்த லைன் பூராவுமே வெண்டைக்காய். அதுக்கப்புறம் அந்த ஓரத்தில் பூரா பீக்கங்காய் கொடி. அங்கே வரங்க அழகா இப்போ ஏறுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அந்த ஓரம் பூரா பீக்கங்காய் தான் போட்டிருக்கிறோம்.
அப்புறம் இது ராசவள்ளி கிழங்கு, இது கிழங்கு உளுந்துருச்சு. செடி மேல ஏறி அப்படி இங்க வரைக்கும் ஆக்குது. அதான் காஞ்சிருச்சு செடி, அப்படியே கிழங்கு உழுவ முடி. உள்ள இப்ப கிழங்கு இருக்குது, உள்ள கிழங்கு இருக்குது. அதான் உள்ள இருக்குது கிழங்கு. ஆமாங்க, இது ஒரு நாள் கிழங்கு எடுத்து சிப்ஸ் ஓட்டுவோம், ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அதுக்குதான் விட்டு வச்சோம். அடுத்து வந்து இதுல நடுவுல பாத்தீங்கன்னா அவரைக்காய். அவரைக்காய் குத்து அவரைக்காய், குத்து செடி. குத்து செடி எப்பவுமே காய்க்கிறோம் அந்த காய். ஆமா, ஓரளவு ஹைட்டு வந்து ஓரளவுக்கு தான் அதான் அங்க இவ்வளவுதான் குத்து காய்ங்கிற குத்து குத்தா தான் வரும். நல்லா வந்துருக்கு வரும் அங்க வரைக்கும். அங்க அந்த லைன் பூராவுமே நடுவுல வந்து குத்துக்கிட்ட வர செடி தான். அதுக்கப்புறம் இதுல பாவச்செடியும் போட்டிருக்காங்க பாருங்க, கொடி வந்திருக்குது. பாவக்காய் நல்லா தளர்ந்து வந்துருச்சு. அதாங்க இது மாதிரி எல்லாமே கலந்து போட்டிருக்கிறோம். பல வகை காய் தான். தர்பூசணி செடியோட ஒண்ணு இருக்க மாட்டேங்குது. ஆமாங்க, தர்பூசணி செடி அது நம்ம வாங்கிட்டு சாப்பிட்டது போயிருக்கு. அன்னைக்கே சொன்னாங்க சாப்பிட்டு போட்டு ஊடி வைங்க, எல்லாம் வந்துடும் அப்படின்னு. கம்மாண்ட்ல வெயிலுக்கு வந்துச்சுன்னா எங்க தோட்டத்துல இருந்தே தர்பூசணி எடுத்து போனாங்க, வெட்டி சாப்பிட்டுக்கலாம். இதுல சொன்ன மாதிரி பல வகை காய் போட்டிருக்கீங்க. எது வராதுன்னு தெரியல. செடி எல்லாம் நல்லா அழகா வந்துருச்சு. இனி பெருசாகி காய் வந்தா தான் தெரியும். ஏன்னா நீ வெயில் அதுதான் பாடம் இருக்குது. வெயில் கொஞ்சம் ரொம்ப அடிச்சு, ஒரு மழை வேண்டா நல்லா இருக்கு. என்ன பண்ணுறது, மழையெல்லாம் காண நம்ம தான் அப்பப்போ ஓசை இப்படி பிடிச்சிட்டு மழை வர மாதிரி பண்ணிக்கணும். தண்ணி விட்டுட்டே கிடக்கும். ஆமா. அடுத்து சுண்டைக்காய் மரம் பார்த்தீங்கன்னா இனி நமக்கு இந்த ஒரு மரம் தாங்க. அதனால வந்து விட்டு வச்சுட்டோம் சுண்டைக்காய் பொறிக்கல. ஏன்னா வெயில் ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா, இனி வந்து வத்தல் போட்டு வச்சுக்கலான்னு இன்னைக்கு நாங்கள் சுண்டைக்காய் பொறிக்கல. இன்னும் 2-3 நாள் வத்தல் போடுவோம், அப்போ வந்து பொறிச்சுக்கலாம். பொறிச்சு வத்தல் போட அந்த வெயிலுக்கு மொறு சீக்கிரம். ஆமா, நல்லா இனி எல்லாம் பழைய சாப்பாடு தான், பழைய சோறு தான். அதுக்கு வந்து நமக்கு வத்தல் ஏதாவது கடிச்சுக்க வேணும். நம்ம வீட்லயே சுண்டைக்காய் இருக்கனால சுண்டைக்காய் வத்தல், பழைய சோறு வத்தல் போட்டுக்க வேண்டியது. இது பிஞ்சு காய், இது பொறிச்சுக்கலாம். அடுத்து வந்து நம்ம சொரக்காய் தோட்டம் தாங்க. இங்க வருங்க, நமக்காக முன்னாடியே பிஞ்சு இருக்கு. இதை பார்த்தோன்னே நம்ம கண்ணு விடாது, அதனால பொறிச்சுக்கலாம். பிஞ்சு காய்ங்க, கணக்கான காய் முழங்கு வரும், நல்லா டேஸ்டா. அது என்னமோ இந்த சொரக்காய் பிஞ்சு பார்த்தா மட்டும் ஒரு ஆசை வந்துருது. எல்லாம் இருக்குது காய் கொஞ்சம் நிறையாவே. அது இருக்குது, வேண்டாம் அப்புறம் பொறிச்சுக்கலாம். வேற அங்கே தப்பட்ட காய் தொங்குது, ஒரு நாளைக்கு அத்தானியே பொறிச்சு. சம்பட்டை காய்க்கெல்லாம் பஞ்சமே கிடையாது, எப்பவுமே இருக்கும். நாங்க பொறிச்சும் வணக்கிடுறோங்க அப்பப்ப. அடுத்துங்க வருங்க, அங்க நம்ம பொறிச்சோம் பாத்தீங்களா, அந்த பூசணிக்காயோட ஒரிஜினல் ஷேப் இதுதான். இங்க இருக்கு, அதுல கூட ஷேப் கொஞ்சம் கையாமையான் இருந்தது. இது பாருங்க, அந்த சொரக்காயாட்டுமே இருக்கு பாருங்க. குடுவ சொரம் இருக்கும் பாத்தீங்களா, சிட்டு சொரம் குடுவ சொரம் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரி ஆமாங்க. மஞ்சள் கலர்ல இருக்குது. இந்த கொடியில தான் நெசமாலுமே காய் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இது பூசணிக்காய் தான். பார்த்தா சொரக்காய் மாதிரியே இருக்குது. ஆமா, அத சொரக்காய் இல்ல. நம்ம முத காய்ச்சதுல விதைக்கு விட்டு வச்சு வச்சோம்ல, அதுதான் அதே சைஸ் இருக்கு. ஆனா இது பூசணிக்காய்னா யாரு நம்புவா, அப்படி இருக்குது. நாங்களே புதுசா வாங்கிட்டு ஒரு காய் நல்லா நமக்கு அமைஞ்சிருச்சு. இங்க ஒரு காய், அது போக இங்க ஒரு பிஞ்சு இருக்குது. இதையும் பொறிச்சது. அது இருந்தா கணக்கா பிஞ்சுதான் அருமையா இருக்கு. உள்ள போய் சொரி பிஞ்சு முழங்கு பிஞ்சு அதே மாதிரி கடைஞ்சுக்கலாம், இல்லைன்னா வணக்கி அப்படியே சாப்பிடலாம். கடைஞ்சுக்கலாம், ஐசா அருமையா இருக்கும். கடைஞ்சு தக்காளி போட்டு கடைஞ்சா வச்சிருக்குது. நீ இதுல ஒரு பொருள் அந்த இது பாருங்க, அந்த கொடி உருளை நிறைய வந்துருது. அப்படியே கொடி உருளை இங்கே நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. இனி இந்த பக்கத்துக்கெல்லாம் கொஞ்சம் செடியெல்லாம் காயெல்லாம் ஓய ஆரம்பிச்சிச்சுங்க. இனி அடுத்தடுத்த ரவுண்டு நாங்க எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். கொடியில ஏத்தி விட்டோம்னா அழகா நமக்கு முன்ன எப்படி அவ்வளவு காய் தொங்குச்சு அதே மாதிரி கொடி பூரா தொங்கும். அப்புறம் இங்க ஒரு பிரண்டை வருங்க, இங்க இருங்க. அது என்ன அங்கேயும் இருக்குது. அது 1 கிலோ 1 கிலோ பிரண்டையில பொரிச்சு ஒட்டுக்கா பொரிச்சோம். சட்னி அங்க பாரு. இது மிளகு மாதிரி அழகா. இங்க பாருங்க, பிஞ்சு நிறைய வச்சிருக்குது. உருளைக்கிழங்கு பெருசானதான் போட்டு போட்டேன். இது அங்கங்க ஏத்தின கொடிதான், எல்லாம் இப்ப வந்து வைக்குது மறுபடியும். அடுத்து இங்க பாருங்க, பாவக்காய் ஒண்ணுதான் இருக்கு பொரிச்சு ஏதோ ஒரு காய். இது அங்கவா ரைஸ் மேல ஒண்ணுதான். இது அங்க வரு வரிசையா 3 இருக்குது. ஆமா, விட்டுருவோமா? பொரிச்சிட்டியா? அப்ப இது என்ன? அது நரம்புடி ஒடிச்சு போட்டேன். சரி, அதையும் பொரிச்சு அப்படின்னா ஒன்ன வச்சு என்ன பண்றது? மீன் வச்சு
வெண்டைக்காய் இருக்குல்ல ஐசு ரெண்டையும் போட்டு புளிக்குழம்பு வையா அருமையா இருக்கும். ஆமா சரி, இதை வந்து நம்ம எங்க அத்தை சொன்ன மாதிரி இந்த வெண்டைக்காய்க்குள்ள போட்டு செஞ்சுக்க புளிக்குழம்பு வச்சுக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்து நம்ம தக்காளியும் இருக்குதுங்க. இது வந்து நாங்க பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி பொரிப்போம் பாத்தீங்களா, கை அது மாதிரி பொரிச்சுக்கிறோம். அதனால இதை பொரிக்க வேண்டாம். மேலையும் பழுத்து இருக்குது, கீழையும் இருக்குது. அது இது கணக்கா நமக்கு ரெண்டு அந்த மாதிரி இல்லாத நேரத்துக்கு வந்து நல்லா குழஞ்சு போகுது. செடியிலயே இந்த ரசம் நல்லா கரை விடுறப்ப நல்லா வருது, நல்லா இருக்குது. பொரிச்சு வச்சா கூட அப்படி ரசமா இருக்கிறது இல்லை. அடுத்து இங்க பாருங்க, நம்ம குண்டு சொரக்காய் அந்த பூசணிக்காயாட்டமே இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த சொரக்காய் தான் சொன்னேன். இங்க பாருங்க, இங்க பாருங்க. நீ கையில வச்சு காய் எடுத்து மேல வச்சீங்கன்னா வெயிட் தாங்காது, இது வெயிட் நல்லா இருக்கு. ஆமா, தொம்பையாட்டுறது அரிஞ்சு ஒரு முறமா ஆகும். ஒரு குடும்பம் 4-5 பேர் திங்கலாம், நல்ல பெருசு. நம்ம குடும்பத்துக்கு சேர்த்தா ஐசுங்க வேற தூது வளர்ந்தாங்க எப்படி தளைஞ்சிருக்கு பாருங்க. கொடி அங்க இருக்குது வேறு, அப்படி வந்து எவ்வளவு பாருங்க, அந்த கத்திரி பூ கலர்ல தான் இருக்கும். பாங்கு பண்ணி இப்ப பாருங்க நல்லா ஒரு செடி வந்துருக்கு. காய் வேற நிலத்திலேயே கிடக்குது, முருங்கைக்காய் வேற வெயிட்டுக்கு இறங்கிருச்சு. இங்க வேற இங்கேயும் தான் கிடக்குது. அப்படியே இங்க என்ற கையில இருக்கிற காயெல்லாம் முடிச்சக்கு அப்புறம் கையில இருக்கிற காய் இந்த 3 வச்சுக்கலாம். 3 காய் ஆகும். ஆகும். இப்படி கணக்கம் பிஞ்சு காய் ஓட்ட நல்லா இருக்கும். 3 காய் எத்தசோடு காய் வளர்த்தி பாம்பாட்டம் தூக்கி நிறுத்தோன்னு ஏதாச்சும். ஆமா, வெயிட் தாங்காம இப்படி இறங்கிருச்சு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட கரிஞ்சுக்குட்டி கீரை தோட்டம். இங்க பாருங்க, நம்மளோட பர்மனன்ட் தோட்டம். எப்ப வேணும்னாலும் வந்து நம்ம பொறிச்சுக்கலாம், ஏன்னா நிறைய அந்த அளவுக்கு நமக்கு தளைஞ்சிருக்குது. ஒரு செடி விதை செங்கீரை பூ வச்சு விதைக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்படி சும்மா 2 வகை தூவி விட்டு விதை இருக்கும். இந்த பூவுக்குள்ளதான் குட்டி குட்டியா கடுகாட்ட விதை இருக்கும். நல்லா இன்னும் கொஞ்சம் முத்துனக்கு அப்புறம் இப்படி தேய்ச்சி விட்டு போட்டோம்னா அப்படியே போட்ட வாக்குல முளைச்சுது. அவரைக்காய் வரும் அந்த பக்கம். அடுத்து வந்து நம்ம அவரைக்காய் 2வது கட்டாப்பு. கட்டாப்பு போட்டு நாங்க பொரிச்சு உங்களுக்கு காமிச்சிருப்போம், அது முடிஞ்சு இது 2வது செடி சூப்பரா காய் தளைஞ்சு கொத்தா காய் வைக்குது. 2 நாளைக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா அவ்வளவு கொத்து பொரிச்சோம். ரைஸ் அங்க பாரு பூ கொத்து கொத்தா அப்படியே அந்த இடத்துல பூரா நமக்கு காயாயிடும். ஒரு மாசத்துக்கு அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கும். நிறைய காய்க்குதுங்க. 2 நாளைக்கு முன்னாடி நாங்க பொரிச்சு வச்சிருக்கோம், அதனாலதான் இப்ப பொரிக்கல, விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசா விட்டு 2 நாள் கழிச்சு பொரிச்சுக்கலாம். ஆமா போகுது. ஆமா, இங்க குட்டியூண்டு கீழே பழுத்து கீழே விழுந்து கிடக்கு. காக்கா உரி திங்கிட்டு அது கொத்தி கொத்தி தள்ளி விடுதுன்னு நினைக்கிறேன். அது தின்னு பழம். ஆமா, எத்தசோடு காய் மேல இருக்குது. கொஞ்சம் வெட்டி விட்டா கூட கட்ட நாளைக்கு காய் கூட அரை புழுப்பா இருக்குது. குச்சி விட்டு தள்ளி பொரிச்சுக்கலாம். சரிங்க, இப்ப இந்த பப்பாளி காயும் வந்து பொரிச்சிடலாங்க. ஏன்னா ஒரு பழத்தை அது சாப்பிட்டுக்கிட்டோம், நல்லா அரை பழம் வச்சிருக்குது, வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டோம். வந்து நம்ம வச்சுக்கலாம். கீழே விழுந்தா தொப்புன்னு இதாயிருமே. உழுவிட்டு அப்புறம் என்ன பொறி பார்த்து தள்ளணும். தள்ளிட்டு போகுது. பாருங்க, நான் பேசினது அது கேட்டு, அதனால கீழே விழுந்தா பூசணிக்காயிட்ட தெரிச்சிருவோம்னு அங்க நின்னுக்குச்சு. செவந்து வச்சுனா ஒரு 4 இது வந்து ஒரு சாதனை தான். இந்த மாதிரி போடும் போதுதான் கீழே விழுந்து பூசணிக்காயாட்ட 4 பக்கம் தெரிச்சிரும். ஆனா இந்த டைம் பரவாயில்ல, நல்லா காயம் கிடைச்சிருக்கு. கவுட்டியில் தான் அது காக்கா அதுதான் வந்து அதை தின்னுக்கிட்டு 2-3 நாள் கழிச்சு 2-3 வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணு வேணும்ல. காக்கா திங்கிட்டு குறியுதுங்க. எல்லாரும் கத்திக்கிட்டா கிடக்குது. அதுக்குத்தான் எப்படி இதே மாதிரி அரை பழுப்பா வருங்க. அப்பெல்லாம் நம்ம இப்படி குச்சி வச்சு தட்டிக்க வேண்டியது, அவ்வளவுதான். ஒரு காய் அதை விட்டுக்கிட்டு நமக்கு வந்து தட்டிக்கலாம். அவ்வளவுதாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு கொஞ்சமான அறுவடை தான். ஏன்னா எப்பவும் ஒரு கூடை பத்தாம 2-3 கூடையில அறுவடை பண்ணுவோம். இன்னைக்கு வந்து அதை விட கம்மி தான். ஆனாலும் டிஃபரெண்டா வித்தியாசமான காய், நிறைய காய் முதல் நிறைய பொரிச்சிருக்கோம். 2 காய் தாங்க ரொம்ப புதுசு. ஆமா, இது அதுதான். இது ஃபர்ஸ்ட் தான். இதுவும் முதல் அறுவடை தான். இந்த 3 நாள் பரவாயில்ல, புதுசு இல்ல நமக்கு. இந்த 3மே நம்மளுக்கு புதுசா முதல் நாங்க அறுவடை பண்ணி இருக்கிறது. அவ்வளவுதான்.
அது போக பாத்தீங்கன்னா இன்னும் கீரை வந்து அந்த இதுல எல்லாம் காமிச்சு பாத்தீங்களா, அதுல எல்லாம் இன்னும் அறுவடைக்கு ரெடியா இருக்குங்க. அதை வந்து நம்ம பொரிச்சோம்னா உடனே செய்யற மாதிரி இருந்தா சூப்பரா இருக்கும் டேஸ்டா. அதனால வாய்க்கு ருசியா பண்ணணுங்கிறதுனால அப்பப்போ பொரிச்சு பண்ணிக்கலாம். இனி வந்து நாளைக்கே நாளானைக்கே பொரிச்சுக்கலாம்னு அதை விட்டுட்டோம். இன்னைக்கு நம்மளோட தோட்டத்து காய் அறுவடை இதுதான். இங்க யாருங்க எத்தனை பொரிச்சிருக்கோன்னு. வெண்டைக்காய், சொரக்காய், பீக்கங்காய், அப்புறம் பப்பாளி காய், அப்புறம் இங்க முள்ளங்கி, விதவிதமா பாவக்காய், எல்லா காயும் இருக்குது. ஒரு 7-10 ரகமா இருக்கு மாட்டேங்குது. பார்த்தா கொஞ்சம் அவ்வளவுதான். இனி எல்லாம் இதை போய் எடுத்து வச்சு சமைக்க ரெடி பண்ண வேண்டியதான். இனி அடுத்த வீடியோல பாக்கலாங்க. பாய்.